ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் பார்க்கல எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பிள்ளைகள் அப்படியே வர்ற நாட்களில் இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு கர்த்தர் ராஜரிகம் பண்ணான்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு ராஜரிக கூட்டமாய் ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியாய் இந்த பிள்ளைகள் சாட்சியா எழும்ப போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அனுப்பின இந்த நாளில் கூட நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல நம்முடைய பரிசுத்த கரங்களை அருமையான பிள்ளைகளுக்கு நேரம் நீட்டி நம்முடைய பிள்ளைகளை நம்ம மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் வர நாட்கள்ல என்ன செய்ய சித்தமாக ஒருவேளை நமக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு சித்தம் இருக்கலாம், ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனாலும் கூட தேவ சித்தம் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறும் சொல்லி நாள் நம்ம பிள்ளைகளை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கிருபை இருக்கும்படிக்காய் குறிப்பாக படிக்கிற நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கணும், நல்ல கிருபையை கொடுக்கணும். இந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு கூட இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு பிள்ளைகளாய் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி நாளில் நம்ம பிள்ளைகளை நம்ம எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வதித்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுடைய பிரயாசம் வருதா என்று சொல்லி பார்க்க மாட்டேன். அப்படியா கூட உமக்கு பிரியமானவர்களை நீங்க கணவன் மனைவியாக இணைத்து இல்லற வாழ்க்கையை கட்டி கொடுத்த தேவன். அப்படியா கூட இல்லற வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் எங்களுடைய சபையில எங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லி அப்பா அந்த நாளில் கூட அப்பா அருமையான பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருந்தது. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சரீரபரமான நல்ல வளர்ச்சியை, நல்ல ஞானத்தை, நல்ல கிருபையை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. சோதரம் ஆண்டே, இப்பொழுதும் கூட ஆண்டே பிள்ளைகள் எல்லாம் முழுவதுமாக நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க போதித்து நீங்க வழிநடத்தும்படிக்க ஜெபிக்கிறோம். படிக்கிற நாட்களில் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல கிருபையை கொடுங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். நல்ல மெமரி பவரை கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டே. அப்படியே கூட கற்றுக்கொள்கிற பாடங்களை நல்லபடியாக பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு வரும்படி வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறட்டும். எல்லாவற்றுக்கும் மேல் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் சிறு பிராயத்தில் தானே கர்த்தரை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக வளரும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தேவ ஞானத்தால் நிரப்பணும்னு சொல்லி இந்த நாளில் பிள்ளைகளை அப்பா நம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தரை கிருபை இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு அப்பா படிக்கிற நாட்களில் பிள்ளைகளுக்கு எந்த விதமான வியாதிகள் பலவீனங்கள் ஒன்று வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவேளை விளையாடுற நேரங்களில் பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்து நாச மோசங்கள் எல்லாம் கூட அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே இந்த பிள்ளைகள் நல்லபடியாக படித்து வளர்ந்து வர நாட்கள் ஆண்டு இந்த பிள்ளைகள் ஆண்டு ஒரு பக்தியுள்ள ஒரு சந்ததியாய் ஒரு ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் உமக்கு ராஜரிகம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் அருமையான பிள்ளைகளை வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. குறிப்பாக சிறுவர் மத்தியில் நடைபெறுகிற அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல கூட கர்த்தர் நீங்க அநேக பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம். குறிப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விஸ்தாரமான இடத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்கிற அருமையான சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேண்டிய எல்லா ஞானத்தை கிருபையும் கொடுங்க. அப்படியே இந்த பிள்ளைகளை வர நாட்கள் ஆண்டு உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளை வளர்க்கும்படி வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட எல்லாம் மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தர் பிள்ளைங்க